ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமோபதி யூடியூப் சேனல். பாவங்க அந்த கொத்து புரோட்டா கொத்தடிமை பசங்க மேலும் மேலும் அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. நம்ம சிஎம் சார் கிட்ட தான் இப்போ ரீசெண்ட் அடி வாங்கிட்டு தானுங்க பார்த்தா விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட தர்மடி வாங்குறானுங்க. இது பார்த்தாதுன்னு நம்ம சிஎம் சாரோட ஃபேமிலி கிட்டையும் மொரட்டடி வாங்கிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷனில் நம்ம முதல்வர் விஜய் அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரமாக இவனை யூஸ் பண்ண ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் சங்கீதா மேம் இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மேட்டரை கரெக்டாக எலெக்ஷன் டைமாக பார்த்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. 2022 நம்ம சங்கீதா மேம் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். ஆனால் அப்போல்லாம் இவங்க அதை பற்றி பேசாமல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு விஜயோட பலமே ஃபேமிலி அண்ட் பெண்கள் இவங்க ரெண்டு பேர்த்து மத்தியிலுமே விஜய் அவர்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை டிஎம்கே கையில் எடுத்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃப்ளாஷ் நியூஸாக பரப்புனானுங்க. கிட்டத்தட்ட இவனுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை பண்ணாங்களோ அது கொஞ்சம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த நியூஸ் வெளியே வராமல் இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு 120 130 சீட் ஜெயிச்சிருப்பாரு. அந்த மெஜாரிட்டி சீட் கவுண்டை குறைச்சதுக்கு மெயின் ரீசனே இந்த டைவர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான். விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்றதுக்கு அப்புறமும் கூட இவனுங்க இந்த டைவர்ஸ் கேஸை வச்சும் த்ரிஷா அவர்களை வச்சும் ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுக்கு மட்டும் இல்லாமல் இவனுக்கு கூட சேர்ந்து கூட்டாளிகளாக என்டிகேவும் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவனுக்கு இதை வச்சு கேடுகட்டு அரசியல் பண்ணுறதை பார்த்து கடவுளே இவனுக்கு இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு கூப்பிட்டு வச்சு நறுக்குன்னு ஒரு ஆப் அடிச்சு விட்டுருக்காரு. அது என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த டைவர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட ஹியரிங் கோர்ட்டில் வந்துச்சு. இது சம்மந்தப்பட்ட விசாரணை சங்கீதா மேம் அவர்கள்கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா விசாரணை நடத்தினாங்க. அதில் சங்கீதா மேம் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால் இதை வச்சு 5 வருஷம் பொழப்ப இடத்துல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த நிறைய கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவுக்கடியாக தான் இருக்குது. இன்னும் கூட ஒரு சில உளுந்தம்பருப்புகள் விஜய் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவரோட மனைவியை மிரட்டி இந்த மாதிரி வாபஸ் வாங்க வச்சிருக்காரு. அப்புறம் ஜேசன் செஞ்சு டைரக்ட் பண்ணியிருக்க சிக்மா படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பல விதமான கட்டுக்கதைகளை முட்டாத்தனமாக பரப்பி விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வர சங்கீதா மேம் அவர்கள் இவனுக்கு இப்படியே விட்டால் சும்மா பேசிகிட்டே போவாங்க, அதனால மீடியா எல்லாத்தையும் வர சொல்லி இது சம்மந்தமாக ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, எதனால் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண, எதனால் அதை திரும்பி வாபஸ் வாங்கினேன் அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு உடைக்கிருக்காங்களா.